அழகெறிந்த என துவங்கும் குன்றக்குடி திருப்புகழ். அழகெறிந்த சந்திர முகவடங்கலந்த அமுத புஞ்ச இன்சொல் மொழியாலே அடித்துவண்ட தண்டை கலின் எனும் சிலம்போடணிசதங்கு கொஞ்சு நடையாலே சுழியெறிந்து நெஞ்சு சுழல நஞ்சணைந்து தொடுமிரண்டு கண்கள் அதனாலே துணை நெருங்கு கொங்கை மறுவுகின்ற பெண்கள் துயரை என்று ஒழிந்து விடுவேனோ. பொதுமகளிரின் மயக்கத் துயரை காமத்துயரை என்று ஒழிந்து விடுவேனோ அருகிலேன் என்றபடி. எழுது கும்பகன் பின் இளைய தம்பி. எழுது அடைக்கலம் புகை எழுந்து கும்பகர்ணனுடைய இளைய தம்பியாகிய வீடனன் நம்பி ஸ்ரீராமனது எதிர் அடைந்து இறைஞ்சல் புரி போதே, எதிரிலே வந்து சேர்ந்து வணங்கின பொழுதே, வணங்கின அந்த சமயத்திலேயே இதமகிழ்ந்து இலங்கை அசுரர் அந்தரங்க மொழிய, இதயம் மகிழ்ந்து அல்லது இனிமையுடன் மகிழ்ந்து இலங்கையில் உள்ள அசுரருடைய ரகசியங்களை எடுத்துரைக்க வென்ற கொண்டல் மருகோனே, வெற்றி பெற்ற மேகவர்ணனாம் ஸ்ரீராமச்சந்திரனின் மருகனே, மழு உகந்த செங்கை அரண் உகந்து இறைஞ்ச மனு வியம்பி நின்ற குருநாதா. மழுவை பரசு கோடாலியை மகிழ்ச்சியுடன் ஏந்தும் திருக்கரத்து அரண் சிவன் மகிழ்ச்சியுடன் வணங்க, மனு என்றால் மந்திரம், பிரணவ மந்திரத்தை உபதேசித்து நின்ற குருநாதனே, வளமிகுந்த குன்றநகர் புறந்து துங்கமலை விளங்க வந்த பெருமாளே, வளப்ப மிகுந்த குன்றநகரிலே ஊரை காத்து அங்குள்ள பரிசுத்தமான மலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே, பெண்கள் துயரை என்று ஒழிந்து விடுவேனோ. அழகெறிந்த சந்திர முகவடங்கலந்த அமுத புஞ்சையின் சொல் மொழியாலே அடிது வண்ட தண்டை கலிலெனும் சிலம்பொண்ட நிசதங்கை கொஞ்சு நடையாலே சுழியெறிந்து நெஞ்சு சுழல நஞ்சணைந்து தொடுமிரண்டு கண்கள் அதனாலே துணை நெருங்கு கொங்கை மறுவுகின்ற பெண்கள் துயரை என்றொழிந்து விடுவேனோ. எழுது கும்பகன் பின் இளைய தம்பி நம்பி எதிரிடைந்திரைஞ்சல் புரிவோதே, இத மகிழ்ந்திலங்கை அசுரரந்தரங்க மொழிய வென்ற கொண்டல் மருகோனே, மழுவு கந்த செங்கை அரனு கந்திரைஞ்ச மனுவியம்பி நின்ற குருநாதா. வளமிகுந்த குன்றம் நகர்புறந்து துங்க மலை விளங்க வந்த பெருமாளே,